வினூஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. அதாவது இங்கே ஜெர்மனியில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் தமிழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு. ஸோ முன்னாடி நாள் நைட்டே வந்து ஹால் டெக்கரேஷனுக்காக போயிருந்தோம். அதுவும் எங்களால் முடிஞ்ச ஹால் டெக்கரேஷன் பண்ணோம். அந்த கலர் பேப்பர் ஒட்டின உடனே ஒரு வைப் வந்துச்சு பாருங்கள், சும்மா சூப்பராக அந்த திருவிழா வைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் வந்து நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டு நல்லா ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. பயங்கர கோல்டு இங்கே தான். உங்களுக்கு தெரியுமே, நம்ம என்ன தான் சூப்பராக ரெடி ஆனாலும் கவச குண்டலம் இல்லாமல் போக முடியாது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் சூப்பராக ரெடி ஆகி கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ என்னுடைய ரிவீல் பண்ணுறேன் என்னுடைய மேக்கப்பை. ஸோ நான் ஒரு தடவை வந்து மேக்கப் பண்ணிட்டேன் இல்லைங்களா, இனிமேல் அடிக்கடி மேக்கப்பை பார்ப்பீங்க. ஸோ வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள், பயங்கரமாக ரெடி ஆயாச்சு. ஸ்டேஜ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னாக்கா, குத்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பொங்கல் வச்சு பொங்கல் ஸ்டோரிஸ்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் அப்படியே இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கேம்ஸு அதெல்லாமே இருக்குது, லஞ்ச் கூட இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பொங்கல் வந்து நாங்கள் கரெக்டாக குழந்தைங்கள வந்து பொங்கல்னால் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லணும் என்னங்கிறத வந்து பிளான் பண்ணதுனால ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நானும் அவங்க கூட சேர்ந்து கம்பேரிங் பண்ணேங்க. ஹோல் ப்ரோக்ராம் சூப்பராக பண்ணோம், பயங்கர ஜாலியாக இருந்தது. அப்புறம் பொங்கறதுக்குள்ளார எல்லோரும் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா, அதனால் அவங்கள ஒரு என்கேஜாக இருக்கணுங்கிறதுக்காக சடனாக ஏதோ என் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்தேங்க. 4 நாள் என்னென்ன பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோன்ட்டு. அப்புறம் வந்து சப்ரேஷோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. சப்ரேஷ் வந்துட்டு ஒரு சிவன் பாட்டு பாடினா. அப்புறம் அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேர் தெரியாது இல்லையா, அதனால எல்லாரையுமே வந்து ஒரு ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் மாதிரி பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்து ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன லஞ்சுக்கு ரெடி ஆகியாச்சு, டைனிங் எல்லாம் போட்டாச்சு, சாப்பாடெல்லாம் வந்து இறங்கிடுச்சு. அப்புறம் புஃபே. இது வந்து நான்வெஜ், இது வந்து வெஜிடேரியன். இன்னைக்கு ரத சப்தமினால நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன். ஸோ எங்கள் லஞ்சு பக்காவாக முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சப்ரீஷ் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணால் அது வந்து பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது காமெடியாக. அப்புறம் நான் வந்து கிட்ஸை வச்சு ஒரு ரிலீஜியஸான ஒரு ஸ்கிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுவும் சூப்பராக பண்ணிட்டாங்க கிட்ஸு. தேங்க்ஸ் நோட்டோட முடிச்சாச்சு. கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு அவார்ட் மாதிரி கொடுத்தோம், சூப்பராக இருந்தது. கம்மிங் வ்ளாக்ஸில் வந்துட்டு நாங்கள் என்னென்ன கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம், எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணோங்கிறத வந்து கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல். கிளம்பி போகும்போது சும்மா ஸ்னோ பயங்கரமாக இருந்துச்சுங்க. மலையில் நனைஞ்சிட்டு போகிற மாதிரி ஸ்னோவில் நனைஞ்சிக்கிட்டே போகணும். இந்த சாரியை வேற கட்டிக்கிட்டு அப்பப்பப்பப்பா